تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. அன்பார்ந்த சகோதரிகளே, நாங்கள் சென்ற பாடத்திலே கடைசியாக விட்ட இடத்திலிருந்து பார்ப்போம். அல்-ஹிவாரு الثاني في المسجد صلاة الجماعة. في المسجد நாங்கள் ஏற்கனவே ஒன்று பார்த்திருக்கிறோம். அதில் இரண்டாவது صلاة الجماعة. هذا حوار بين محمود وخالد. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. أين تصلي كل يوم؟ أين تصلي كل يوم؟ أصلي في غرفتي. أصلي في غرفتي. المسجد قريب. المسجد قريب. وصلاة الجماعة أفضل. وصلاة الجماعة أفضل. ما فضل صلاة الجماعة؟ ما فضل صلاة الجماعة؟ صلاة الجماعة أفضل من صلاة الفرد ب25 جزءا. صلاة الجماعة أفضل من صلاة الفرد ب25 جزءا. سأصلي في المسجد في جماعة دائما إن شاء الله. سأصلي في المسجد في جماعة دائما إن شاء الله. هداني الله وإياك وبارك الله فيك. هداني الله وإياك وبارك الله فيك. இப்போது நாங்கள் இதனுடைய அர்த்தத்தை செய்யலாம், பார்க்கலாம். السلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته. أين تصلي كل يوم؟ أين تصلي كل يوم؟ أين உங்களுக்கு தெரியும், இடத்தை கேட்கறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எங்கே? துசல்லி அது ஒரு ஃபிஅல் முதாரி. துசல்லி தொழுவாய். வளமையாக நடக்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நான் முதாரியான ஃபிஅலை தான் பயன்படுத்துவோம் தானே. எங்கே? தொழுவாய். குல்ல யௌம். குல்ல என்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொன்றும் அல்லது அனைத்தும். குல் என்றது அனைத்து அல்லது ஒவ்வொன்று, அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சொல் தான் குல். குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளும். ஐன துசல்லி குல்ல யௌமின் ஒவ்வொரு நாளிலும் எங்கே தொழுவாய். ஐன துசல்லி குல்ல யௌம். உசல்லி ஃபீ குர்ஃபதி. துசல்லி உசல்லி. துசல்லிங்கிறது நான் முன்னால் உள்ளவரை பார்த்து முஹாதப பார்த்து சொல்றது தானே. உசல்லி அப்படிங்கிறது தன்னை பற்றி தன்னிலையை சொல்லும் பொழுது உசல்லி என்று தாவராது, அலிஃப் தான் வரும். தாவராது, ஹம்சா தான் என்ன செய்யும், வரும். துசல்லி உசல்லி. உசல்லி நான் தொழுவேன். ஃபீ குர்ஃபதி என்னுடைய குர்ஃபாவில், அறையில். அல் மஸ்ஜிது கரீபுன். அல் மஸ்ஜிது கரீப். கரீப் சமீபமானது. வஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதல். ஜமாத்துடைய தொழுகை, ஜமாத்து தொழுகை மிகச் சிறந்தது. எனவே மஸ்ஜித் நெருக்கமா இருக்குது, ஜமாத்து தொழுகை சிறந்தது, நீ ஏன் வீட்டில் அறையில தொழணும் அப்படின்னு கேட்கிறாரு. தான் அர்த்தமிட. அல் மஸ்ஜிது கரீபுன் வஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதல். خالد ما فضل صلاة الجماعة؟ صلاة الجماعة உடைய فضل என்ன? ما فضل صلاة الجماعة؟ فضل சிறப்பு. صلاة الجماعة. صلاة الجماعة أفضل من صلاة الفرد. صلاة الجماعة أفضل சிறந்தது. எதை விட? மின் صلاة الفرد தனியாளுடைய தொழுகையை விட, ஒரு ஃபர்துடைய தொழுகையை விட ஸலாத்துல் ஜமாஅ சிறந்தது. எந்த அளவு சிறந்தது? ب25 ஜுஸ்ஆ. ب25 ஜுஸ்ஆ 25
மடங்கு. ஜுஸ்அண்டா பகுதி. 25 பகுதிகள். இதை விட அது சிறப்பானது. சலாத்துல் ஜமாஅ சலாத்துல் ஃபர்தை விட 25 பங்கு சிறந்தது. சலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் சலாத்தில் ஃபர்தி ب25 جزءا. طيب خالد سأصلي في المسجد جماعة دائما إن شاء الله. سأصلي சீன் எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சீன் எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்ப இனிமேல நான் எதிர்காலத்துல என்றதான் அது. சஉசல்லி நான் தொழுவேன். ஃபில் மஸ்ஜிதி மஸ்ஜிதில். ஃபி ஜமாஅத்தின் ஒரு ஜமாஅத்திலே நான் மஸ்ஜிதிலே இதற்கு பிறகு தொழுவேன். தாயிமன் எப்போதும். தாயிமன் இன்ஷா அல்லாஹ். طيب إن شاء الله. محمود ஹதானி அல்லாஹ். ஹதானி அல்லாஹு. ஹதானி என்றா எனக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. ஹதானி அல்லாஹு வ இய்யாக். அல்லாஹ் எனக்கும் உனக்கும் நேர்வழி காட்டுவானா. ஹிதாயத். ஹதா யஹ்தி என்றா நேர்வழி காட்டுறது. ஹதானி அல்லாஹு வ இய்யாக். பாரக்கல்லாஹு ஃபீக். பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உன்னிலே பரக்கத் செய்வானாக. ரைட். அப்ப அரபுல பேசக்கூடியவர்கள் பொதுவாக நீங்க அவதானிக்கக்கூடிய விஷயம்தான். நிறைய துஆ கேட்பாங்க அரபு மொழியை பேசக்கூடியவர்கள். பாரக்கல்லாஹு ஃபீக், நஃபஅல்லாஹு பிக், ஹதானி அல்லாஹு வ இய்யாக். ரைட். அப்ப அந்தந்த இடத்துக்கு பொருத்தமான துஆக்களை நாங்க பயன்படுத்தணும் அரபு மொழியில. ஹதானி அல்லாஹ்ன்றது அல்லாஹ் எனக்கும் உனக்கும் நேர் வழி காட்டட்டும்ங்கிறது அது. இதுல உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நாங்க புதிய கருத்துல கொண்டு நிறைய சொற்களுக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். அது பிழையாக இருந்தாலும், ஏன் பிழை என்றால் அந்த மாதிரி மொழிபெயர்க்கிறது பிழை. ரைட். பரீட்சை கொடுக்கறதுல நாங்கள் அதிகமாக மொழிபெயர்ப்பை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் சரியானது. தஅம்மல் மாயலி. இங்க வரக்கூடியதை சிந்திக்க சொல்லி இருக்கிறாங்க. மஸ்ஜிது ஷுஅபதி ஃபி தௌரில் அர்தி. மஸ்ஜிது ஷுஅபதி ஃபி தௌரில் அர்தி. ஷேக் சின்ன டவுட் கேட்கவா? கேளுங்க. அதுல ஒண்ணு வந்து ஃபர்து அஃலலு ரெண்டும் சேம் மீனிங்கா? இல்ல, ஃபதுல் அப்படிங்கிறது வந்து சிறப்பு. அஃதல் என்று சொல்றது வந்து நாங்க அது அந்த சொல்ல அதே சொல்லிலேயும் தான் வந்திருக்குது. அது எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துவோம் என்றால் மிகச்சிறந்தது என்ற அர்த்தத்துல பயன்படுத்துவோம். இப்ப முதல் வாக்கியத்துல வஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத்து தொழுகை, அஃதலு மிகச்சிறந்தது. அதாவது இன்னொன்றோட நாங்க ஒப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த இஸ்மு தஃதீலுக்குரிய சொல்ல நாங்க பயன்படுத்துவோம். அஃதல். உதாரணமா ஹசனுன் அஹ்சன். ஹசனண்டா நல்லது, அழகானது. அஹ்சனண்டா மிக அழகானது, மிகச்சிறந்தது என்ற மாதிரி. ரைட். இன்ஷாஅல்லாஹ் அந்த மாதிரி நீங்க சொற்களிலும் பிறகு வரக்கூடிய பாடங்கள்ல படிப்பீங்க. ரைட். ஆனா ரெண்டும் ஒரே மூல சொல்லிலிருந்து வந்திருக்குது. ஃபாதாது லாம். மஸ்ஜிது ஷுஅபதி ஃபி தௌரில் அர்தி. மஸ்ஜிது ஷுஅபாண்டா நாங்க பார்த்தோம் மாஹத் தானே, அதாவது கல்வி கூடத்துக்கு தான் இங்க சொல்றாங்க அந்த பிரிவு. அதுல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிது ஷுஅபாவுடைய பள்ளிவாசல். ஃபி தௌரில் அர்தி. தௌருல் அர்தி என்ன அர்த்தம்? கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குது. மஸ்ஜிது ஷுஅபதி ஃபி தௌரில் அர்தி. தௌர்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோர், மாடி. எல்லாத்துக்கும் நான் தௌர்னு சொல்லுவோம். அர்தி என்றது அர்தோட நிஸ்பத் செஞ்சிருக்கிறான், பூமியோட. அப்ப கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அரபியில? தௌருல் அர்தி. ரைட். யுஸல்லி துல்லாபு صلاة الظهر في مسجد الشعبة. يصلي الطلاب صلاة الظهر في مسجد الشعبة. யாருக்கு அர்த்தம் சொல்றீங்க? நௌஃபர் தஃபضل. லுஹர் தொழுகையை மாணவர்கள் மஹத் மஸ்ஜிதில் தொழுவார்கள். பொதுவாக யுஸல்லி தானே, நிகழ்காலம் தானே. யுஸல்லி துல்லாபு ஸலாத்த துஹ்ரி ஃபி மஸ்ஜிதி ஷுஅபா. ஷுஅபா பள்ளியில மாணவர்கள் துஹர் தொழுகை தொழுவார்கள். பாடம் நடக்கிற நேரம், பாடம் முடிஞ்சு தொழுதுட்டு போவார்கள்.
ரைட். சொலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் சொலாத்தில் ஃபர்த். யார் சொல்லுவார்? வேற ஒருத்தர் சொல்லுங்க. யார் சொன்னாக்கள் சொல்லக்கூடாது. சிக்கந்தர். ஜும்மா தொழுகை தனியார் தொழுவதை விட மிகச்சிறந்தது. ஜும்மா தொழுகையா ஜமாத் தொழுகையா? ஜமாத் தொழுகை. சாரி, ஜமாத் தொழுகை. சொலாத்துல் ஜமாஅத்தி நாம் அஃதலு மின் சொலாத்தில் ஃபர்தி. பாருங்க, மின் சொலாத்தில் ஃபர்தி ஒன்றை விட என்று சொல்லும் பொழுது நாம் மின்ன பயன்படுத்துறோம். ஃபர்தை விட, தனியாருடைய தொழுகையை விட. தனியாருடைய ஃபர்துன்னா தனியால் தானே. தனியாருடைய தொழுகையை விட விட என்று சொல்ற பொழுது, இதை விட அது சிறந்ததுன்னு படும் பொழுது நாங்க இஸ்மு தஃப்தி அஃதலு என்றதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி மின்ன பயன்படுத்துறோம், அதை விட. ரைட். அல் மஸ்ஜிது கரீபுன் மினஸ் சகன். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அல் மஸ்ஜிது கரீபுன் மினஸ் சகன். யார் வாரீங்க சொல்றதுக்கு? யாருடைய மைக்ல எக்கோ கேக்குது? பள்ளிவாசல் என்னுடைய வீட்டிலிருந்து கிட்ட, என்ன வசிப்பிடத்திலிருந்து. நாம் பொதுவா வசிப்பிடத்திலிருந்து பள்ளிவாசல் சமீபமாக இருக்கிறது. சக்கனடா வசிப்பிடம் தானே. அஹ்சன்த். அல் மஸ்ஜிது கரீபுன் மினஸ் சகன். அடுத்தது பாருங்க. ஃபில் ஜாமிஅத்தி மஸ்ஜிதுன் கபீர். ஃபில் ஜாமிஅத்தி மஸ்ஜிதுன் கபீர். யார் சொல்றீங்க? கலந்தர் சொல்லுங்க. மஸ்ஜித் பள்ளி, ஜாமியா பள்ளி பெரியது. அதாவது ஃபில் ஜாமியாத்தி, ஜாமியாவிலே மஸ்ஜிதுன் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. கபீருன் பெரிய ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. ஜாமியாவில் பெரிய ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. ஃபில் ஜாமியாத்தி மஸ்ஜிதுன் கபீருன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன்டா, எப்படி சொல்லலாம்டா? மஸ்ஜிதுல் ஜாமியாத்தி, ஜாமியாவுடைய பள்ளிவாசல் கபீருன் பெரியது அப்படின்னு சொல்லலாம். ரைட். இங்க வந்து ஃபில் ஜாமியாத்தி மஸ்ஜிதுன் கபீருன், ஜாமியாவில் பெரிய ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் இருக்கிறது. ரைட். அடுத்தது லில் மஸ்ஜிதி அபுவாபுன் கதீரா. லில் மஸ்ஜிதி அபுவாபுன் கதீரா. பெண்களை யார் சொல்றீங்க? மஸ்ஜிதிற்கு பல வாசல்கள் உள்ளன. மஸ்ஜிதுக்கு அதிகமான வாயில்கள் இருக்கின்றன. அபுவாபுன் கதீரத்துன். கதீரத்துன் அதிகமான, பிரச்சனை இல்லை. طيب மனாரத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன். மனாரத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன். யார் சொல்ல வரீங்க? ஃபஹ்மிதா. பள்ளியுடைய மனாராக்கள் உயரமானது. மனாராக்களா மனாராவா? மனாரா. மனாரா. பள்ளியுடைய மனாரா உயரமாக இருக்கிறது. ஆலியா. ஆலியா என்றால் உயரமானது. طيب يقف الإمام أمام المحراب. يقف الإمام أمام المحراب. யார் வரீங்க? இமாம் மிஹ்ராப்க்கு முன்னாடி நிப்பாங்க. يقف الإمام. وقف يقف أنا நிக்கிறது தானே. يقف الإمام, இமாம் நிற்பார். أمام المحراب, மிஹ்ராபுக்கு முன்னால நிற்பார். பள்ளிவாசல்ல தொழக்கூடிய இமாம் தொழுகக்கூடிய அந்த இடத்துக்கு மிஹ்ராப்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால இமாம் நிற்பார். يقف الإمام أمام المحراب. طيب يصعد الخطيب على المنبر. يصعد الخطيب على المنبر. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். யாருக்கு தெரியும்? يصعد. நர்கிஸ். மிம்பரின் மீது ஹதீப், அந்த குத்துபா சொல்லக்கூடிய ஒரு ஹதீப் வந்து ஏறுகிறார். ஏறுவார். يصعد الخطيب على المنبر. خطيب, خطيبனா குத்துபா உரை நிகழ்த்தக்கூடியவர் தானே خطيب. அது உங்களுக்கு தெரியும். خطيب மிம்பரின் மீது ஏறுகிறார் அல்லது ஏறுவார். يصعد الخطيب على المنبر. طيب سمعت خطبة الجمعة. سمعت خطبة الجمعة.
طيب من يجيب؟ சிராஜ முனீரா. نوفل ஜெரினா منيرة. ஓகே. ஜும்மாவுடைய குத்பாவை நான் செவியுற்றேன். نعم أحسنتي. سمعت என்றால் செவியுற்றேன் தானே, நடந்து முடிஞ்சது. நான் செவியுறுவேன் அப்படி என்றால் எப்படி சொல்லுவோம்? நோஃபல் பிரதர் எப்படி சொல்லுவோம்? أسمع தானே, நான் செவியுறுவேன். அஸ்மஉ குதுபத்தல் ஜும்ஆ, நான் ஜும்மாவுடைய குத்துபாவை செவிமடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லது செவிமடுப்பேன். இங்க வந்து சமிஅது செவிமடுத்து முடிஞ்சது, செவிமடுத்து விட்டேன். சமிஅது குதுபத்தல் ஜும்ஆ, ஜும்ஆ குத்துபாவை செவிமடுத்தேன். طيب ذهبت مع صديقي إلى المسجد النبوي. ذهبت مع صديقي إلى المسجد النبوي. பெண்கள்ல யார் சொல்றீங்க? ذهبت مع صديقي إلى المسجد النبوي. فريدة فاطمة. மஸ்ஜித் நபவியின் பக்கம் என்னுடைய நண்பருடன் நான் சென்றேன். نعم مسجد النبويக்கு என்னுடைய நண்பருடன் சென்றேன். نعم أحسنتي. ذهبت مع صديقي, مع உடன் with, مع صديقي என்னுடைய நண்பருடன். சதீக் என்ன நண்பர், சதீகி என்னுடைய நண்பர். யாவுல் முத்தக்கல்லிமோட சதீகா இதாஃபா செஞ்சிருக்கிறோம். இலல் மஸ்ஜிதின் நபவி, தஹப வரும் பொழுது எங்களுக்கு தெரியும் இலா பொதுவாக வரும். ஒரு இடத்தை குறித்து சொல்லும் பொழுது நாங்க டூ என்ற இலாண்ட டூ என்ற மாதிரி தானே. தஹபது மஅ சதீகி இலல் மஸ்ஜிதின் நபவி. தஹபது, சமிஅது இதெல்லாம் இறந்த காலத்துல மாதியில உள்ளது தானே. ரைட். யذهبு الطلاب إلى المسجد النبوي بالحافلة. يذهب الطلاب إلى المسجد النبوي بالحافلة. ஆண்கள் யார் சொல்றீங்க? முகமது பத்தீன். முகமது தீன். மாணவருடன் நான் சென்றேன் மஸ்ஜிதில் நபிவை நோக்கி. பில் ஹாஃபிலா, அதுக்கு அர்த்தம் தெரியல சார். ரைட், பரவாயில்ல, பரக்கல்லாஹு ஃபீக். வேற யார் சொல்ல வரீங்க? மாணவர்கள் செல்கிறார்கள். மாணவர்கள் செல்கிறார்கள், மாணவர்கள் செல்வார்கள் மஸ்ஜித் நோக்கி. பில் ஹாஃபிலா, ஸ்கூல் பஸ். ஹாஃபிலான்றது ஸ்கூல் வண்டி மட்டும் இல்ல, எதுவும் வண்டி வாகனத்தில் செல்வார்கள், அதாவது பஸ்ஸில் செல்வார்கள். ஹாஃபிலா என்றால் பஸ். பில் ஹாஃபிலா பை பஸ் தானே, பஸ் மூலமாக மாணவர்கள். பொதுவாக ஜாமியா இஸ்லாமியாவில் மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள், அங்கே ஒரு பஸ் பொதுவாக பஸ் இருக்குன்னு நம்ம யூனிவர்சிட்டியில இருந்து மஸ்ஜித் நபவிக்கு போகிறதா தானே சொல்கிறாங்க தானே. யதுஹபு துல்லாபு, மாணவர்கள் செல்வார்கள். இலல் மஸ்ஜிதின் நபவி, மஸ்ஜிது நபவிக்கு. பில் ஹாஃபிலா, ஹாஃபிலாவிலே பஸ்ஸிலே, பஸ்ஸிலே என்றதை விட பை பஸ் அந்த மாதிரி, பஸ் மூலமாக என்ற மாதிரி. يقف المصلون خلف الإمام. يقف المصلون خلف الإمام. ரைட், யார் சொல்றீங்க? அனீஸ். யகிஃபுல் முஸல்லூன ஹல்ஃப இமாம், இமாமுக்கு பின்னாடி முஸல்லூன்கள் நிற்பார்கள். முஸல்லூன் என்றால் இமாமை பின்தொடர்ந்து தொழுபவர்கள். முஸல்லூன் என்றது வந்து தொழுகையாளிகளா. ஃபவைலுல் லில் முஸல்லீன், முஸல்லீன் முஸல்லூன் என்றது தொழுகையாளிகள். யகிஃபுல் முஸல்லூன், வகஃப யகிஃபுனா நிற்கிறது தானே. முஸல்லூன் தொழுகையாளிகள் நிற்பார்கள், தொழுகையாளிகள் நிற்பார்கள். எங்க? ஹல்ஃபல் இமாமி, இமாமுக்கு பின்னால். ஹல்ஃபல் இமாம், இமாமுக்கு பின்னால். முஸல்லி என்றால் ஒரு தொழுகையாளி, முஸல்லி. முஸல்லூன் என்றால் பல தொழுகையாளிகள், தொழுகையாளிகள் பன்மை ஜம. முஸல்லி முஃப்ரத் ஒருமை தானே, முஸல்லி முஸல்லூன். யகிஃபுல் முஸல்லூன ஹல்ஃபல் இமாமி, முஸல்லூன்கள் தொழுகையாளிகள் இமாமுக்கு பின்னால் நிற்பார்கள். طيب أقرب ما يكون العبد من ربه وهو ساجد. أقرب
ما يكون العبد من ربه وهو ساجد. ரைட், ஆண்கள் யார் சொல்றீங்க? இப்ராஹிம். நௌஃபர். ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமானவன் அவன் சஜிதா செய்யும் போது. அஹ்சன்த். அக்ரபு என்றால் மிக நெருக்கமானவன் என்ற அர்த்தம் தானே. ஒரு அடியான் மா யகூனுல் அப்து, யகூன் இருக்கிறது. ஒரு அடியான் மிர் ரப்பிஹி தன்னுடைய ரப்பிற்கு கரீபன் வரும் பொழுது மீன் வரும் தானே. அக்ரபுன் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் ஒரே சொல்லில் இருந்து வந்து தானே கரீப் அக்ரப், அதுக்கு மீன் வரும். தன்னுடைய ரப்புக்கு ஒரு அடியான் நெருக்கமாக இருப்பது வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூது செய்த நிலையில் இருக்கும் பொழுது. வஹுவ சாஜிதுன், சாஜிதனா சுஜூது செய்யக்கூடியவன் தானே, சுஜூது செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம் தான் சாஜித். வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூது செய்யும் நிலையில். வாவ் வந்து உங்களுக்கு நீங்க படிப்பீங்க பிறகு ஹாலியா, நிலை என்று சொல்றதுக்கு அர்த்தத்தை கொடுக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய வாவு வஹுவ சாஜிதுன், அவன் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான். அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். طيب, அடுத்தது பாருங்க. உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி, உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. பெண்களை யார் சொல்றீங்க? நுஸ்கியா. ஜும்மா தொழுகையை மஸ்ஜித் நபவியில் தொழுவேன். நாம் உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. ஜும்ஆ தொழுகை மஸ்ஜித் நபவியிலே உஸல்லி நான் தொழுவேன். طيب, التدريب الثاني வாங்க. املأ كل فراغ بالكلمة المناسبة مما يأتي. இங்குள்ள ஒவ்வொரு ஃபராகையும் இடைவெளியையும் நீங்க பொருத்தமான கலிமாக்களை கொண்டு நிரப்பணும். இப்போ அது யாரெல்லாம் இதுக்கு முன்னால பதில் சொன்னாங்களோ அவங்க வந்து இந்த பயிற்சியில பதில் சொல்லக்கூடாது. சரியா? ரைட், பதில் சொல்லாதவங்க மட்டும்தான் பதில் சொல்லணும். சரி, யார் வாரீங்க? ரஸ்மி. அல் முஸ்லிமு யுஸல்லி குல்ல யௌமின் 5 ஸலவாத். نعم, أحسنت. المسلم يصلي كل يوم 5 صلوات. இப்போ நாங்கள் இந்த இடத்துல 5 சேர்த்திருக்கிறோம். ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளும் 5 தொழுகைகளை தொழுவார். அல் முஸ்லிமு யுஸல்லி குல்ல யௌமின் 5 صلوات. 5 صلوات. ஸலாத்துல் அஸ்ரி அஃதலு வஸ்ஸலாத்து மின் வஸ்ஸலாத்து சுப்ஹி. இன்னொருத்தர சான்ஸ் கொடுப்போம். சிக்கந்தர். ஸலாத்துல் அஸ்ரி ஃபில் மஷாயி வஸலாத்துல் சுப்ஹி ஃபிஸ் சபாஹி. பரவாயில்ல. இன்னும் யாராவது வேற? ஃபைரோசி உஸ்தாத். ஃபைரோசி. ஸலாத்துல் அஸ்ரி 4 ரக்அத்தின் வஸலாத்துல் சுப்ஹி ரக்அத்தானி. نعم, أحسنت. صلاة العصر 4 ركعات. அஸ்ர் தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள்? 4 ரக்காத்துக்கள். وصلاة الصبح, சுபஹ் தொழுகை ரக்அத்தானி, ரக்அத்தான் 2 ரக்காத்துகள். அப்படி சொல்லலாம் தானே. பிரச்சனை இல்லை, நீங்கள் வசனம் அமைக்கிறது தான் முக்கியம். அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், புதிய இந்த பயிற்சி முடியும் வரையில் நீங்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க, சொல்லாமல் இருந்தால் தான் நல்லா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறதுக்காக. சரியா? ரைட், யார் சொல்ல வரீங்க அடுத்தது? ஜுனைதா உஸ்தாத். ஜுனைதா. யகிஃபுல் இமாமு அமாமல் மிஹ்ராபி. மிஹ்ராபி, அப்புறம் வேற இன்னொரு சொல்ல இருக்கு. யகிஃபுல் முஸல்லூன ஹல்ஃபல் இமாம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். யகீஃபுல் இமாமு அமாம முஸல்லீன். அமாமல் முஸல்லீன். யகிஃபுல் இமாமு அமாமல் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு முன்னால் இமாம் நிற்பார் தானே. யகிஃபுல் இமாமு அமாமல் முஸல்லீன்.
இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது யார் சொல்றீங்க? நிசா உஸ்தாஸ். கைரோனிசா. ஓகே உஸ்தாஸ். صعد الإمام على المنبر. نعم صعد الإمام على المنبر. இமாம் மிம்பரில் ஏறினார். சஇத யஸ்அது முன்னால வந்து முதாரியான ஃபியல் யஸ்அது என்று நாங்கள் பார்த்தோம். அதில் மாதி தான் சஇத தானே. இமாம் மிம்பரிலே ஏறினார். சஇதல் இமாம். என்னது? எப்படி? மெஹராப்னு சொல்றது. மிம்பர் மிஹ்ராப் ரெண்டும் இல்ல. மிம்பர் என்றால் மேடை. குத்பா செய்யும் பொழுது ஏறி குத்பா செய்யக்கூடிய மிம்பர் மேடை. மெஹ்ராப்ங்கிறது வந்து இமாம் தொழிக்கும் பொழுது அவர் தொழிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அடையாளமாக வச்சிருப்பாங்க. அது மெஹ்ராப் இருக்கா இல்லையா, மெஹ்ராப் நாங்கள் வைக்கணுமா இல்லையாங்கிறது வேற. மெஹ்ராப் என்று நடைமுறையில் எதுக்கு நாங்கள் சொல்றோம் என்றால், அந்த தொழுகைக்கண்டு ஒரு இடத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, இமாமுக்கு முன்னால வச்சிருப்பாங்க ஒரு அடையாளப்படுத்தி. அதுக்கு தான் நாங்கள் மெஹ்ராப் என்று சொல்றோம். அந்த இடத்துல நின்று தான் இமாம் தொழுகை நடத்துவார். ரைட். அடுத்தது யார் வாரீங்க? ஷக்கீலா சொல்லுங்க உஸ்தாஸ். ஷக்கீலா. ஓகே. அல் முஸல்லூன யகிஃபூன ஹல்ஃபல் இமாம். ரைட். நீங்க கொண்டு விட்டுட்டீங்க. அல் முஸல்லூன யகிஃபூன ஹல்ஃபல் இமாம். அஹ்சன்தி. அல் முஸல்லூன தொழுகையாளிகள், யகிஃபூன நிற்பார்கள் தானே, ஹல்ஃபல் இமாம் இமாமுக்கு, இமாமியா இமாமி இங்க ஹரக்கத் சில நேரம் பிள்ளையா இருக்கும். இது இமாமி ஹல்ஃபல் இமாமி. நாங்கள் நிறுத்தும் பொழுது ஹல்ஃபல் இமாம் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. அப்ப தொழுகையாளிகள் இமாமுக்கு பின்னால், ஹல்ஃப என்றா பின்னால் நிற்பார்கள். அல் முஸல்லூன யகிஃபூன ஹல்ஃபல் இமாம். அதுக்கு முன்னால் உள்ளது யார் வாசிக்கிறீங்க? வாசிலா. ஃபாசிலா. யகூலுல் இமாமு ஃபி ருகூஅ சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதஹ். نعم يقول الإمام في الركوع. இதில் ஹரக்கத் பிழையா இருக்குது. ஃபி வந்து ஜர் செய்யணுமா. في الركوع ருக்கூல இமாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் ருக்கூல? சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாண்டா சொல்லுவார். ருக்கூல இந்த எலும்பும் பொழுது தான் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா. ருக்கூல என்ன சொல்லுவாங்க? திரும்ப சொல்லுங்க. சுப்ஹான ரப்பில் அஸீம். نعم سبحان ربي العظيم. سبحان ربي சுபூஹன் குதூஸுன் ரப்புல் மலாயிகத்து. பல துஆக்கள் இருக்குது. சரியா? சுருக்கமாக. طيب அடுத்தது கடைசி யார் சொல்ல வாரீங்க? சரி, அந்த ஒரு கேள்வி உண்டு. கேளுங்க. இப்போ இதுல எங்களுக்கு கெஸ் பண்ணியில தான் இந்த ருக்குன்றது வந்து மம்னூமி சர்ஃபுன்று, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? இப்ப பொதுவா ருக்கு என்ற சொல் மம்னூமின சர்ஃபுக்குரிய அடையாளங்கள் இருந்தா தான் அது மம்னூமின சர்ஃப் ஆகும் இல்லையா? இப்போ ருக்கு என்ற சொல் வந்து மம்னூமின சர்ஃப் ஆகுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, சான்ஸ் இல்லை, காரணம். அப்ப நாங்க சொன்னோம் மம்னூமின சர்ஃபா இருந்தால் அது வந்து ஒன்றோ ஒரு காரணம் இருக்கணும், பொதுவா 2 காரணம் இருக்கணும். சிலது வந்து ஒரு காரணம் இருந்தாலும் மம்னூமின சர்ஃப், அப்படி எதுலையும் இது அடங்குது இல்லை. அதனால இது வந்து மம்னூமின சர்ஃபாக இருக்கிறதுக்கு இயலாது. என்ற அடுத்தது அல் வரு மம்னூமின சர்ஃப் வந்து பொதுவாக என்ன செய்யாது, அல் வராது. அல் வந்தால் அடுத்தது யார்? யார்? இப்ராஹிம். ஹதீஜா. உஸல்லி ஸலாத்த ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதுன் நபவிய்யா. நாம் ஃபி வந்து ஜர் செய்யும். அப்ப ஃபில் மஸ்ஜிதி என்று சொல்லணும். உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. உஸல்லி ஸலாத்தல் ஜுமுஅத்தி ஃபில் மஸ்ஜிதின் நபவி. طيب பொதுவா நீங்க ஏற்கனவே புதுசா வந்து சேர்ந்த சகோதர சகோதரிகள் கட்டாயமாக நாங்க பலமுறை சொல்லியிருக்கிறோம், முதல் கிதாப் 14 பாடங்களை நீங்க பாருங்க, அது முக்கியம். அதை மேலதான் நாங்க இதெல்லாம் அதை படிச்சுட்டு தான் இதை படிக்கிறோம். ரைட்? அதனால அது முக்கியம்ங்கிறத மறந்துடாதீங்க. அதை பார்த்து முடிச்சிடுங்க எப்படியாவது. இல்லை நான் பிறகு பார்க்கலாம், எக்ஸாமுக்கு 4 இருக்குது, அதை காட்டி உங்களுக்கு இங்கே உள்ளது என்ன செய்யாது, புரியாம இருக்கும். நீங்க அதை படிச்சிட்டீங்கன்னா இது புரியறதுக்கும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். خير. அடுத்ததுக்கு நான் போவோம். அத்தத்ரீபு الثالث. ரைட். இப்போ நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். இது யார் வாசிக்க வாரீங்க? வாசிக்கவா?
تفضل. صلاة الجماعة أفضل من الصلاة أحدكم وحده ب25 جزءا. طيب بارك الله فيك. فوزية. صحيح مسلم. قال النبي صلى الله عليه وسلم صلاة جماعة أفضل من الصلاة أحدكم وحده ب25 جزءا. صحيح مسلم. ரைட். இப்ப இவங்க 2 பேர் வாசிச்சாங்க. இப்ப 2 பேர் வாசிச்சதுலயும் யாராவது பிழைகள் கண்டீங்களா? சரி, அது எப்படி யார் வாரீங்க பிழை சொல்றது? யார் வாசிச்சதுன்னு சொல்ல தேவையில்லை. யார் வாசிச்சதுன்னு சொல்ல தேவையில்லை. நீங்க இது பிழையா வாசிக்கப்பட்டிருக்குது யாரோ ரைட். சும்மா சொல்லல சிஸ்டர். யாரு என்ன பேசுறீங்க? மினஸ்ஸலாத்தின்னு சொன்னாங்க. மினஸ்ஸலாத்தி அதாவது மின் சலாத்தி அதானே. அல் சலாத்துக்கு அல் வரத்துக்கு இயலாது. ரைட், சொல்லுங்க. ஹம்சத்தின் வைஸ்ரீன்னு சொன்னாங்க. அது ஹம்சத்தின் வைஸ்ரீ. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த தன்வீன் எப்படி மொழியணும்னு சொல்றீங்க. தன்வீன் சொல்லக்கூடாது. இதுதான் செய்யணும்னு சொல்றீங்க இல்லையா? அது தஜ்வீத் சட்டம் தானே, கொஞ்சம் அது பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப திரும்ப நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்க வாசிச்சது சரி. பெரும்பாலும் வாசிச்ச 2 பேருமே பெரும்பாலும் சரியா வாசிச்சாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்தது. நாங்க பிழை வரும் கட்டாயமாக ஏண்டா நாங்க ஆரம்பத்துல இருக்கிறோம். பிழை வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஏன் கண்டுபிடிக்க சொல்றோம் அப்படின்னா நீங்க கவனிக்கிறதுக்காக வேண்டியும் வாசிக்கிறவங்க கவனமா வாசிக்கிறதுக்காக வேண்டியும். ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தி அஹதிக்கும் வஹ்தஹு ب25 جزءا. طيب, நாங்கள் எல்லாருமே என்ன செய்கிறோம்? குரான் ஓதுறோம் தானே. அதனால அந்த குரான்ல நாங்கள் சரியாக ஓதும் பொழுது நாங்கள் நிறைய விஷயங்களை சரியாக வாசிக்க முடியும் அரபியில. அல் இருக்கிற இடம், அல் இல்லாத இடம். ரைட். அப்ப ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாஅத்து தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜமாஅத்து தொழுகை அதாவது ஒரு கூட்டு தொழுகை. கூட்டமாக ஜமாஅத்னா கூட்டம் தானே, கூட்டத்துடைய தொழுகை. அஃதலு சிறந்தது, மின் விட, எதை விட? ஸலாத்தி அஹதிக்கும், அஹதிக்கும் என்றா உங்களில் ஒருவர், அஹதண்டா ஒருவர், கும் என்றா நீங்க தானே, உங்களில் ஒருவருடைய தொழுகையை விட, உங்களில் ஒருவருடைய தொழுகையை விட ஜமாஅத்துடைய தொழுகை சிறந்தது. ரைட். வஹ்தஹு என்றது இந்த ஒருவர் என்றது இன்னும் உறுதிப்படுத்துது. வஹ்தஹு உங்களில் ஒருவர் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்துடைய தொழுகை சிறந்தது. எந்த அளவு சிறந்தது? ب25 ஜுஸ்ஆ, ب25 ஜுஸ்ஆ, 25 மடங்கு. ஜுஸ்அண்டா பங்கு, பகுதி, பாகம் எல்லாம் ஜுஸ்ன்னு சொல்லலாம். 25 மடங்கு சிறந்தது. ரைட். இப்ப நாங்க அடுத்த ஹிவாருக்கு போகலாம். அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள். 5 தொழுகைகள்ண்டா 5 நேர தொழுகைகள். பாருங்க, هذا حوار بين خالد ومحمد. خالدكم محمدكم இடையில இந்த ஹிவார் நடக்குது. كم صلاة في اليوم يا محمد؟ كم صلاة في اليوم يا محمد؟ في اليوم 5 صلوات. பாருங்க, இப்ப இங்க ஒரு சட்டம் இருக்குது. உதாரணமா கம் சலாத்தன், கம்முக்கு பிறகு வாரது நாங்க அதை ஒருமையில தான் கொண்டு வரணும். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அது நக்கிராவா இருக்கணும், இல்லை அல் வரையலாது. அதே மாதிரி நஸ்பு செய்யப்பட்டிருக்கணும். சலாத்தன், சலாத்துன், தின் என்றெல்லாம் சொல்ல இயலாது. இதெல்லாம் சட்டம். ஆனா இந்த சட்டத்தை நீங்க படிக்காமலேயே இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்க பல முறை உங்களோட காதால கேட்கும் பொழுது, ரைட், கம் சலாத்தன் ஃபில் யௌமி யா முஹம்மத், இப்படித்தான் சொல்லணும். கம் சலாத்தன், கம் சலவாத்தன் சொல்லக்கூடாதுன்றது அது உங்களுக்கு மனதில் என்ன செய்யும்? பதியும். ஆனா உங்களுக்கு சட்டம் தெரியாம இருக்கும். தமிழ்ல நாங்க எந்த ஒரு சட்டமும் தெரியாமலே தமிழ் பேசுறோம்டா
எப்படி பேசுறோம்? ஏற்கனவே பேசுறவங்க கேட்டதை தான் வச்சுதான் பேசுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வாக்கியங்கள் நீங்க பலமுறை கேட்கும் பொழுது கூட சட்டத்தை நீங்க தெரியாட்டியும் சரியாக நீங்க பேச என்ன செய்வீங்க? ஆரம்பிப்பீங்க. ரைட். அதுக்கு நீங்க நிறைய கேட்கணும், நிறைய பேசணும், நிறைய வாசிக்கணும். இன்ஷா அல்லாஹ். ரைட். பாடங்களை படிக்கும் பொழுது எங்களுக்கு அது சரி வரும். ரைட். கம் ஸலாத்தன் ஃபில் யௌமி யா முஹம்மத். முஹம்மதே ஒரு நாள்ல எத்தனை தொழுகை? ஃபில் யௌமி ஹம்சு ஸலவாத்தின். ஃபில் யௌமி ஹம்சு ஸலவாத்தின். நாள்ல 5 தொழுகைகள் இருக்கின்றன. இப்ப நாங்க பாருங்க, ஹம்சு சலாத்தின்னு சொல்லல, இங்க சலாத்தன்னு சொன்னோம், இங்க ஹம்சு சலவாத்தின். இதுக்கு சட்டத்தை நாங்க படிச்சிருக்கிறோம், முதல் புக்ல படிச்சிருக்கிறோம். அது மஅதூது வரும் பொழுது, இலக்கம் நாங்க சொல்லும் பொழுது முதலாவது அதை முதாஃபாகவும் ரெண்டாவது முதாஃப் இலைஹியாகவும் தான் நாங்க கொண்டு வரணும். ரைட். இந்த சட்டம் முதாஃப் இலைஹி, இந்த அதது மஅதூத் சட்டம் தெரியாட்டியும் நீங்க பலமுறை இந்த மாதிரி வாக்கியத்தை கேட்கும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது, வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வரும். அரேபியர்கள் எல்லாம் அரபு பேசினாங்க. அரேபியர்களோட வந்து சஹாபாக்கள், பிலால் ரதியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரூமி, இந்த மாதிரி வேற வேற நாட்டுல இருந்து சல்மானுல் ஃபாரிசி எல்லாம் வந்தாங்களே, அவங்க எல்லாம் பிறகுலாம் அரபெல்லாம் தெளிவா பேசிருக்கிறாங்களே. அவங்க எப்படி பேசினாங்க? இந்த சட்டம் எல்லாம் படிச்சாங்களா? முதாஃப் இலைஹி என்று அவங்களுக்கு தெரியுமா? நாத்து மனூத்தண்டா தெரியுமா? ஃபாயில் மஃபூல்ண்டா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. எப்படி தெரியும்? என்ன தெரியும்? ஆனா சரியா பேசிருக்கிறாங்க. எப்படி பேசிருக்கிறாங்க? இதன் அதை நாங்க எப்படி ஒவ்வொருத்தரும் தாய்மொழியை சரியா பேசுறாங்களோ அதே மாதிரி சரியா பேசுறவங்களுக்கு மத்தியில வாழும் பொழுது, அவங்களோட பேச்சை பலமுறை கேட்கும் பொழுது நாங்க சரியா பேசலாம். ஃபில் யௌமி ஹம்சு ஸலவாத். ஃபில் யௌமி ஹம்சு ஸலவாத். மாஹி. மாஹிய. மாஹி அவை, எவை. மாண்டா என்னன்னு கேட்கிற எவை. ஹிய அவை. மாஹிய. ஹிய அஸ்ஸுப்ஹு அவை. அஸ்ஸுப்ஹு வத்துஹ்ரு வல் அஸ்ரு والمغرب والعشاء. هي الصبح والظهر والعصر والمغرب والعشاء. நாங்க வாவ் உங்களுக்கு தெரியும் இணைக்கிறதுக்காக இன்னும் மேலும் என்றதுக்காக கொண்டு வரோம். சுபஹும் துஹரும் அஸ்ரும் என்று சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். طيب كم ركعة كم ركعة صلاة الصبح. صلاة الصبح كم ركعة صلاة الصبح. صلاة الصبح كم ركعة؟ 2 ركعة. ركعتان. ركعة عند الركعات. ركعتان عند 2 ركعات. ركعتان. ركعتان உங்களுக்கு தெரியும், நாங்க இருமையும் படிச்சோம் தானே. முஸ்லிமுன் முஸ்லிமான், கிதாபுன் கிதாபான், قلم قلمان. وكم ركعة صلاة الظهر. وكم ركعة صلاة الظهر. صلاة الظهر 2 ركعات. طيب 4 ركعات. 4 ركعات في الظهر. 4 ركعات في الظهر. ظهر لا 4 ركعات. 4 ركعات. و4 ركعات في العصر أيضا. 4 ركعات في العصر. عصر ليوم أيضا عندال also أيضا عصر ليوم كودا 4 ركعات. طيب 4 ركعات في الظهر و4 ركعات في العصر أيضا. في العصر أيضا. طيب أبا يورك يكرر والمغرب والعشاء. أبا مغرب الشاولة والمغرب والعشاء. والمغرب والعشاء. المغرب 3 ركعات. 3 ركعات. والعشاء 4 ركعات. والعشاء 4 ركعات. خالد بارك الله فيك. بارك الله فيك. இதுக்கு நாங்க பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? வஃபீக் உன்னிலையும் அப்படின்னா வஃபீக பாரக்கல்லாஹ், உன்னிலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானா. வாவு உண்டு நாங்க இணைச்சிருக்கிறோம் மேல, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், வஃபீக மேலும் உனக்கும் தானே. வஃபீக் பாரக்கல்லாஹு ஃபீக் வஃபீக் உன்னிலும். كم صلاة في اليوم يا محمد. كم صلاة في اليوم يا محمد. كم صلاة في اليوم يا محمد. மேல வந்த மாதிரி كم صلاة في اليوم يا محمد. في اليوم 5 صلوات. இது திரும்பவும் அதே எங்களுக்கு வந்திருக்குது. ரைட். அப்ப அதோட போதும், தத்ரீபுக்கு போகலாம். التدريب الأول
அலிஃப் வரும். التدريب الأول ரைட், அது எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க. ضع علامة صح أمام العبارة المناسبة ثم أعد كتابة الجملة مرة ثانية. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, இதுல சரியான விடையை நீங்க தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சரி அடையாளத்தை நீங்க போடலாம். அதே மாதிரி அதை திரும்பவும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ரைட், அதை நீங்க எழுதுங்க. இப்ப நாங்க இந்த பயிற்சியை செய்றோம். ரைட், யார் வாரீங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். خطبة العيد بعد الصلاة. نعم, خطبة العيد بعد الصلاة. بمونو விட தந்திருக்கிறாங்க. خطبة العيد قبل الصلاة, خطبة العيد بعد الصلاة, خطبة العيد قبل الفجر. قبل بعد உங்களுக்கு தெரியும், முன்னால பின்னால. ரைட், அப்ப خطبة العيد بعد الصلاة, خطبة العيد بعد الصلاة. பெருநாள் தொழுகை, ஸலாவுக்கு தொழுகை, பெருநாள் خطبة தொழுகைக்கு பிறகு. خطبة الجمعة எப்படி வரும்? யார் சொல்றீங்க? فاصلة فاصلة قبل الصلاة. قبل الصلاة. خطبة الجمعة قبل الصلاة. طيب, நாங்க இரண்டாவதுக்கு வருவோம். யார் வாரீங்க? ஃபவாஸ் வாரேன். فواز. صلاة الظهر 4 ركعات. صلاة الظهر 4 ركعات. 4 ركعات. أحسنت. صلاة الظهر 4 ركعات. அடுத்தது யாரு? பெண்கள் யார் வாரீங்க? ஷக்கீலா சொல்லுங்க உஸ்தாத். ஷக்கீலா. أدخل المسجد فأقدم اليمنى واليسرى. طيب, இன்னொருத்தர சான்ஸ் கொடுக்கும். ஆண்களை யார் சொல்ல வரீங்க? பெண்களை யார் சொல்றீங்க? ஃபரீதா ஃபாத்திமா சொல்றேன். ஹமீதா. ஹமீதா. ويقدم رجل يمنى. ஃபரீதா ஃபாத்திமா. قدمي رجل يمنى. رجل اليمنى. طيب, أدخل المسجد. أدخل المسجد, நான் மஸ்ஜிதுக்கு என்ன செய்கிறேன்? நுழைகிறேன். وأقدم, இன்னும் நான் முற்படுத்துகிறேன். قدم يقدم என்றால் முற்படுத்துறது தானே. وأقدم, நான் முற்படுத்துகிறேன். ரிஜிலி, என்னுடைய கால். ரிஜிலி, ரிஜிலி என்றால் என்னுடைய கால். ரிஜிலில் யும்னா, ரிஜிலியல் என்னும் சொல்லலாம், ரிஜிலி என்னும் சொல்லலாம், யாவை விட்டுட்டு சொல்லலாம், யாவுக்கு பத்தாம் செய்யலாம், சுக்கூன் செஞ்சுட்டு அது செய்ய முடியும். وأقدم رجلي اليمنى. وأقدم رجلي اليمنى, என்னுடைய வலது காலை நான் என்ன செய்வேன்? முற்படுத்துவேன். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் பொழுது வலது காலை என்ன செய்றேன்? முற்படுத்துறேன். அதுஹுருல் மஸ்ஜித. மஸ்ஜித், இப்ப பாருங்க, அதுஹுரு ஃபில் மஸ்ஜித் நாங்க அரபியில சொல்ல தேவையில்லை. அதுஹுரு ஃபில் மஸ்ஜித் என்று நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுஹுருல் மஸ்ஜித், பள்ளியில் நுழைகிறேன். அந்த இடத்துல பள்ளியில் நுழைகிறேன் என்ற அர்த்தம் அதுல இருக்குது. ஃபீ வந்து நாங்க பயன்படுத்த தேவையில்லை. ரைட், அதுஹுருல் மஸ்ஜித வஉகத்திமு ரிஜிலியல் யும்னா. ரிஜிலி, ரிஜிலண்டா கால், ரிஜிலி என்னுடைய கால், அல் யும்னா வலது, யுஸ்ரா இடத்தனே. வஉகத்திமு ரிஜிலியல் யும்னா. அதுஹுருல் மஸ்ஜித வஉகத்திமு ரிஜிலியல் யும்னா. ரைட், அடுத்தது யார் வாரீங்க? நௌஃபர். நௌஃபர். இன்னல் மதீனத்தல் முனவ்வரா ஃபீஹா மஸ்ஜிதுன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இன்னொரு இப்ராஹிம், நீங்க சொல்லுங்க பாப்போம். إن المدينة المنورة فيها مسجد النبي صلى الله عليه وسلم. ரைட், ஏன் நீங்க முனவ்வரா என்று சொல்றீங்க? அந்த நிறுத்துற இடம் இல்லையே, அது ரெண்டு பேரும் எப்படி சொல்லியிருக்கீங்க? தானே, முனவ்வரத. இன்னல் மதீனத்தல் முனவ்வரத, நீங்க நிறுத்தும் பொழுதுதான் முனவ்வரா நிறுத்தணும். அங்க ஜும்லா முடியல, அப்ப அதனால நாங்க வாசிக்கும் பொழுது இன்னல் மதீனத்தல் முனவ்வரத فيها مسجد النبي صلى الله عليه وسلم. فيها مسجد النبي صلى الله عليه وسلم. மதீனா முனவ்வரா இருக்குது நிச்சயமாக. ஃபீஹா அதிலே இருக்கின்றது. ஃபீஹா என்றேன்னு சொல்லிக்கலாம். மதீனா முஅன்னஸ், அதனால ஃபீஹா இல்லாட்டி ஃபீஹி என்று சொல்லும் முதக்கரா இருந்தா தானே. ஃபீஹா அதிலே இருக்கிறது மஸ்ஜிதுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய பள்ளிவாசல். طيب,
இன்னல் மதீன அல் முனவ்வரா, மதீனா முனவரா அப்படி முனவராண்டி இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு இந்த பிரபலியமாக பேர் வந்திருக்குது. இல்லைண்டா நபியுடைய காலத்துல அதுக்கு வந்து மதீனாவுக்கு ஆரம்பத்துல என்ன பேர் இருந்துச்சு யாரும் தெரியும்? யத்ரிப். மதீனாவுடைய பேர் வந்து யத்ரிப். அதுக்கு பிறகு மதீனத்து நபி என்று மாறிட்டு மதீனத்து ரசூல், ரசூலுடைய மதீனா, ரசூலுடைய நகரம் என்று மாற்றி. பிறகு அதுக்கும் பிறகு இப்ப ரசூலுடைய நகரம்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால அல் மதீனா, அந்த நகரம், அல்ல போட்டு என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. அல்லது காலப்போக்கில் அல் முனவ்வரா, முனவரண்டா ஒளிமயமாக்கப்பட்ட மதீனா. ஒளிமயமாக்கப்பட்டதுன்னு சொல்றது வந்து அது பிறகு காலத்துல இந்த பேரன் செஞ்சிருக்கு வந்திருக்குது. அதனால சில பேர் வந்து அல் மதீனத்து நபவியா, நபியோட சம்பந்தப்பட்ட மதீனான்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அல் மதீனத்து நபவி. முனவரா என்று சொல்றது வந்து சில சூஃபியாக்கள் வேற அர்த்தத்துல நபியுடைய ஒளி, அந்த இல்ல இஸ்லாம் இந்த ஊருக்கெல்லாம் போனதோ அந்த ஊரெல்லாம் முனவரா தான், ஒளி இஸ்லாத்துடைய ஒளியால ஒளிமயமாக்கப்பட்டதுதான். அதனால் ஷேக் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாம பயன்படுத்தாம இருக்கிறனால அவனை பயன்படுத்தினாலும் அதை நம்ம பிழைன்னு சொல்லல, அது ஒரு பேராகத்தான் என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. ரைட். இன்னல் மதீனத்தல் முனவ்வரத ஃபீஹா மஸ்ஜிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். طيب الخامس. பெண்கள் யாரு? ஜுனைதா. يقف الإمام أمام المصلين. نعم، يقف الإمام أمام المصلين. أمام முன்னால خلف பின்னால بين நடுவுல தானே. يقف الإمام أمام المصلين، தொழுகையாளிகளுக்கு முன்னால. ரைட். التدريب الثاني رتب الكلمات الآتية لتكون من كل سطر جملة مفيدة. إذا இந்த கலிமாக்களை நீங்க ஒழுங்குபடுத்தி ஒரு ஜும்லா, ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். ரைட். இதுவரைக்கும் சொன்னாக்கள் இல்லாம புதிய ஆக்கள். ரைட். யார் உம்மு அஹ்மத் சொல்றீங்களா? ஓகே. சதர்னிஷா. صلاة الظهر 4 ركعات. نعم، صلاة الظهر 4 ركعات. صلاة الظهر 4 ركعات. خطبة الجمعة قبل الصلاة. خطبة الجمعة قبل الصلاة. خطبة الجمعة قبل الصلاة. طيب அடுத்தது யார் வரீங்க? அனீஸ். المسجد النبوي صلاة في 1000 صلاة. ரைட், பரவாயில்ல, ட்ரை பண்ணியிருக்கேன். நுஸ்கியா. صلاة في المسجد النبوي ب1000 صلاة. نعم أحسنت. صلاة في المسجد النبوي. مسجد النبوي ல தொழுற ஒரு தொழுகை. صلاة என்ற ஒரு தொழுகை தானே. صلاة في المسجد النبوي ب1000 صلاة. ب1000 صلاة 1000 தொழுகைக்கு சமமானது. பாவுக்கு வந்து இங்க சமமானது என்ற அர்த்தம் தானே. 1000 தொழுகைக்கு நிகரானது. அப்ப சொலாத்துன் ஃபில் மஸ்ஜிதின் நபவி பி1000 அல்லது பி1000 சொலாத்தின். பி1000 சொலாத்தின் 1000 தொழுகைக்கு நிகரானது. சொலாத்துன் ஃபில் மஸ்ஜிதின் நபவி பி1000 சொலாத்தின். பி1000 சொலாஹ். طيب அடுத்தது யார் வரீங்க? رسمي رسمي. يصعد الخطيب على المنبر. نعم، يصعد الخطيب المنبر. என்ன சொல்லலாமா? على المنبر பிரச்சனை இல்லை. يصعد الخطيب المنبر. மிம்பரிலே خطيب ஏறுகிறார். طيب அடுத்தது யாரு? خيرونيسا. جوانا. المسجد ميذانة عالية. طيب جوانا.
மீதன அது எப்படிங்க உஸ்தாத் சொல்றது மீதன யங் உஸ்தாத் பாப்போம், கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க, வரும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஹானா 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 மியாதனத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன் மிஅதனத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன். மிஅதனத்துல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுடைய மிஅதனா ஆலியத்துன் எப்படி இருக்குது? உயரமானதாக இருக்கிறது. நாங்க ஏற்கனவே பார்த்த மனாரத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன், அதேதான் மிஅதனத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன். மிஅதனா என்றால் யாரு தெரியும்? அதுல பன்மை, மின்சார பன்மை. இல்ல, பன்மை வரை மிஅதனா அதான் அதான் சொல்ற இடம், அதான் சொல்ற இடம். முன்னர் காலத்துலலாம் அதான் சொல்றது வந்து என்ன செய்வாங்க, ஒரு உயரமான இடத்துல தான் என்ன செய்வாங்க, அதான் சொல்லுவாங்க. அதுதான் மேதனா. அப்ப மேதனத்துல் மஸ்ஜித் அது உயரமா இருக்கும். இப்ப வந்து மைக்கு பயன்படுத்துறோமே, ஸ்பீக்கர் பயன்படுத்துறோம். முன்னர் வந்து ஒரு உயரமான இடத்துல ஏறி அதான் சொல்லுவாங்க. அப்ப மிதனத்துல் மஸ்ஜிதி அந்த அதான் சொல்ற இடம், அதான் மிதனத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன் உயரமா இருக்கு. இப்ப நீங்க மஸ்ஜித் நபவியில பார்க்கலாம், முஅத்தின் வந்து இந்த இடத்துல இருந்து அதான் சொல்லுவார், ஒரு கொஞ்சம் உயரமான இடம் இருக்கும் மேல மிம்பர் கிட்ட. மிதனத்துல் மஸ்ஜிதி ஆலியத்துன், ஆலியா அதான் சொல்ல மஸ்ஜிதுடைய அதான் சொல்லும் இடம் ஆலியா உயரமானதாக இருக்கிறது. அடுத்தது யார் சொல்றீங்க? முகமது ஃபாத்திமா. என்ன பிரதர், உங்களோட பேர் என்ன? கேக்குது இல்ல, ஒரு பிரதர் முகமது சொல்றாரு. ஃபாத்தி. முகமது ஃபாத்தி, சொல்லுங்க. அல் பைத்து கரீபுன் மினல் மஸ்ஜிதி. அல் பைத்து கரீபுன் மினல் மஸ்ஜித். அல் பைத்து கரீபுன் மினல் மஸ்ஜித். ரைட். இப்போ நாங்க அடுத்ததுக்கு வருவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், இங்க தந்திருக்கக்கூடிய சொல்ல வச்சு ஒரு ஜும்லா உருவாக்கணும். ரைட், ஒரு வாக்கியம் உருவாக்கணும். இப்போ நான் முதலாவது வாக்கியத்துக்கு வருவோம். முதலாவது யார் சொல்ல வாரீங்க ஒரு ஜும்லா? பெனாசிர் உஸ்தாத். பெனாசிர். உஸல்லி ஃபி மஸ்ஜிதி குபா. உஸல்லி ஃபி மஸ்ஜிதி குபா. பிரச்சனை இல்லை, இங்க மஸ்ஜிதுன்னு தந்திருக்கிறாங்க. ரைட், உஸல்லி ஃபி மஸ்ஜிதி குபா அப்படின்னு சொல்லலாம். ரைட், மஸ்ஜிதுன்னு வச்சு யார சொல்ல வாரீங்க ஒரு ஜும்லா? ஃபைரோசி சொல்றோம். ஃபைரோசி. மஸ்ஜிது குபா ஃபில் மதீனத்தில் முனவ்வரா. نعم، مسجد قباء في المدينة المنورة. مسجد قباء في المدينة المنورة، ألا في المدينة النبوية. طيب مسجد قباء مدينة ولا اركضي. طيب அடுத்த ஜும்லா யார் உருவாக்க வாரீங்க? خيرالنساء أستاذ. خيرالنساء. اوكي سر. منارة المسجد عالية. منارة المسجد عالية. طيب الجملة الثالثة من؟ فاصلة. فاصلة. وقف الإمام في المحراب. பரவாயில்ல. وقف الإمام في المحراب அல்லது أمام المحراب. محرابக்கு முன்னால அல்லது في المحراب محرابில். وقف الإمام أمام المحراب. طيب அடுத்தது யார் வாரீங்க? حسينة أستاذ. حسينة. صلاة الجماعة أفضل من صلاة أحدكم وحده ب25 جزءا. طيب أحسنت، بارك الله فيك. حديث بعد ما كتير. صلاة الجماعة أفضل من صلاة الفرد ب25 جزءا. صلاة الجماعة أفضل من صلاة الفرد وحده ب25 جزءا. طيب அடுத்தது யார் வாரீங்க? سراج منيرة. سراج منيرة. أصلي صلاة التراويح في الجماعة. طيب أصلي صلاة التراويح في الجماعة. أصلي صلاة التراويح جماعة الذي في الجماعة الذي مع الجماعة جماعة. طيب பிரச்சனை இல்லை அதுவும். ஓகே, ஃபாஸ்ட் பிரதர் நீங்க சொல்ல போறீங்களா? அதுக்கு வாக்கியம் சொல்லுங்க. ஒன்று சொல்லவா? உஸல்லி ஸலாத்த தராவீஹ்
في مسجد النبوي. نعم، صلي صلاة التراويح في المسجد النبوي. صلي صلاة التراويح في المسجد النبوي. طيب، هذا صلاة التراويح في رمضان. صلاة التراويح في رمضان. طيب، அடுத்தது யார் வாரீங்க? نسكية نسكية. الكعبة قبلة الصلاة. نعم، أحسنت. فهميدة. الكعبة المشرفة بيت الله. الكعبة المشرفة بيت الله. ரெண்டுமே சரி. الكعبة قبلة الصلاة அல்லது قبلة المسلمين, முஸ்லிம்களுடைய قبلة அல்லது قبلة الصلاة, தொழுகைக்குரிய قبلة. நீங்க என்ன சொன்னீங்க? الكعبة المشرفة بيت الله, அல்லாஹ்வுடைய ஆலயம். نعم. الكعبة في مكة. الكعبة في مكة. طيب, அடுத்தது யார் சொல்ல வரீங்க؟ فواز اللواء. تفضل. يقف الإمام أمام المحراب. نعم، يقف الإمام أمام المحراب. يقف الإمام أمام المحراب. வேற யாராவது வித்தியாசமா? جنيدة أستاذ. جنيدة. يقف الإمام أمام المصلين. يقف الإمام أمام المصلين. يقف الإمام أمام المصلين. ரைட். இப்போ நாங்கள் பாடத்தை நிறுத்துவோம். ஆனால் நீங்கள் ஒரு வேலை செஞ்சுடுவாங்க எல்லாருமே. என்ன செய்யுங்கண்டா, இந்த பாடத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில் நீங்கள் பார்த்து பண்ணுவாங்க. இந்த கேள்விகளை நல்லா வாசித்து, பொதுவாக எல்லாத்தையும் நீங்கள் மீட்டணும், இது மேலதிகமானது. இது வாசிச்சுட்டு இதுக்கு எப்படி நீங்கள் பதில் எழுதுறன்றதை ஒவ்வொருத்தரும் எழுதி பாருங்கள். எழுதுமானாக்கள் எழுதி பாருங்கள், எழுதாக்கள் சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு பதில் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இதோட பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. وفيكم السلام عليكم ورحمة الله وبركاته.